ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ரேண்டமாக ஒரு vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீட்டுக்கு தேவையான சில டிப்ஸ், அதுக்கப்புறம் வந்து என்னோட வின்டர் கிளாத்ஸ்லாம் வந்து எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்றத உங்கள் எல்லாருக்கூடயே ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோட குக்கிங் வேலையெல்லாம் காலையிலே வந்து முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாவது நிறைய வேலைகள் வந்து நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா குக்கிங்லாம் வந்து காலையிலே வந்து முடிச்சிடணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி நல்ல சுடுதண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இது வந்து எதுக்குன்னா இந்த மாதிரி வந்து லேபிள்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதில் இந்த பாட்டில் வந்து நான் கோகனட் ஆயில் வந்து இங்கே வாங்குகிறேன். ஸோ அதோட லேபிள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதை எடுக்கிறதுக்கே வந்து முடியாது. மற்றபடி யோகர்ட்டு இந்த மாதிரி வாங்குகிற பாட்டில்ஸ்லாம் கூட ஈஸியாக வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சே அது வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி நல்லா வந்துட்டு சுடுதண்ணில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து அது ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த நெய் காய்ச்சி இதில் பெரிய பாட்டிலில் வந்து வச்சுருந்தேன். ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து பிசு பிசுன்னு இருந்தது. ஸோ அதனால் அதையும் சுடுதண்ணில் போட்டு எடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி மூழ்க விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பராக எல்லாமே ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நான் கையிலையோ இல்லைன்னா டிஷ்வாஷர்லையோ வந்து கழுவிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து அது கூட கொஞ்சம் சோப்பு வந்து உள்ளே ஊற்றி விட்டுருக்கிறேன். ஸோ அது நல்லா ஊறிட்டுருக்க டைமில் கொஞ்சம் வந்து டிஷ்வாஷரில் வந்து எல்லா பாத்திரத்தையும் வந்து அடிக்கிடலான்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து இது வந்து அப்பளம் பொரிச்ச எண்ணெய். இங்கே ஜெர்மனியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்பளம் பொரிச்ச எண்ணெய் அப்படி இல்லைனா பூரி நம்ம போட்டு நிறைய இந்த மாதிரி எண்ணெய்கள் இருந்தது அப்படின்னா அது சிங்கில் வந்து நம்ம ஊற்றக்கூடாது. இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப யூஸ் ஆகும். இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ் ஆகும். அண்டு நம்ம வந்து இந்த மாதிரி சிங்க்குள்ளே ஊற்றும் போது இந்த எண்ணெயோட வளவளப்பு வந்து அந்த பைப்புக்குள்ளேயும் வந்து அது ஒட்டிக்கிறோம். அதனால வந்து அடைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இதை இந்த மாதிரி வந்து செப்பரேட்டாக ஒரு பாட்டிலில் வந்து ஊற்றிட்டு அது வந்து அந்த பாட்டில் நிறைஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தனியாக இதுக்குன்னே ஒரு இடம் இருக்குது ஒவ்வொரு ஏரியாவுக்கும். அங்கே கொண்டு போய் இந்த பாட்டிலை வந்து நம்ம கொடுத்துடணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் போகிற அப்பார்ட்மெண்ட்லேயே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து அக்ரிமெண்ட் போடும்போதே நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணுவீங்க அப்படின்றத கேட்டுக்கலாம். ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு ரெண்டல் அப்பார்ட்மெண்ட்டு தான். ஸோ அதுக்கு அக்ரிமெண்ட் போடும்போதே நாங்கள் இந்த மாதிரி ஒரு சில டவுட்டான விஷயங்கள் எல்லாமே வந்து நான் கேட்டுட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து தனியாக இந்த மாதிரி எண்ணெய் வந்து பாட்டிலில் வந்து யூஸ்டு ஆயில்ஸை இந்த மாதிரி ஊற்றிட்டு அதை வந்து ரெஸ்மூலில் வந்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம எப்போவுமே வந்து இந்த மாதிரி சிங்கில் வந்து ஊற்றக்கூடாது. நான் இந்த மாதிரி ஊற்றி முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டில் சேரவுமே வந்து ரெஸ்மூலில் கொண்டு போய் போட்டுருவேன். ஸோ எங்களுக்கு அப்படி தான் வந்து போட சொன்னாங்க. அப்புறம் இந்த இதை வந்து அப்படியே நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு இதை கையிலையோ அப்படி இல்லைன்னா டிஷ்வாஷர்லையோ நம்ம வந்து இந்த பாத்திரத்தை கழுவிக்கலாம். ஸோ இங்கே வந்து இது மாதிரி வந்து ரீசைக்ளிங்க்கு வந்து நிறைய இது இருக்குது, கண்டிஷன்ஸ் இருக்குது. நிறைய வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து வேஸ்டேஜை வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஃபுட் வேஸ்டேஜ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து பயோமுல்லில் வந்து போடணும். அதுக்கப்புறம் நம்மளோட கார்ட்போர்ட் தனியாக இருக்குது, பிளாஸ்டிக் தனியாக இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டு க்ரீன் பிளாக் டோனு, அதுக்கப்புறம் க்ரீனு, அதுக்கப்புறம் வந்து எல்லோ, இந்த மாதிரி வந்து நிறைய கண்டெய்னர் வந்து இங்கே கலரில் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிரித்து தனித்தனியாக வந்து போடணும். இங்கே வந்து அதை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு ஃபைன் வரும். இங்கே எங்களை மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு லிஸ்ட்டு மாதிரி வந்து கொடுத்துருவாங்க எது எதெல்லாம் வந்து போடணும் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் வந்து அந்த மாதிரி தான் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ மார்னிங்கே குக்கிங் எல்லாமே நான் முடிச்சிட்டேன் அப்படின்றதுனால அப்படியே வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிடலான்ட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த அந்த பாட்டிலும் வந்து நல்லாவே வந்து ஊறியிருக்கும். ஸோ இப்போ அதை எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் கிச்சனையும் அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலான்னு. ஸோ என்கிட்ட வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, நியூ மாமா இருக்காங்க அப்படின்னா வந்து சில டிப்ஸ் எல்லாம் வந்து தேவைப்படுது, கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுறது, அதாவது வீடே வந்து க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு வந்து முடியலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து மெயினாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் வேலையெல்லாம் வந்து ஒரு டைம்லேயே முடிச்சிடறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நியூ மாமா இருக்கீங்க அப்படி இல்லைனா ஒர்க்கிங்காக இருக்கீங்க, இல்லை டாட்லர் வச்சுருக்காங்க சமாளிக்க முடியலை அவங்கள அப்படின்னா நம்ம 3 நேரம் குக்கிங் வந்து நமக்கு செட் ஆகாது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நேரம் இல்லைனா 2 நேரம் வந்து குக்கிங் வந்து எடுத்துக்கோங்க. காலையில் மத்தியானம் சேர்த்து சமைக்கிறது, அப்படி இல்லைனா மத்தியானம் நைட்டுக்கும் சேர்த்து சமைக்கிறது, இந்த மாதிரி 2 நேரம் குக்கிங் வந்து மாற்றிக்கோங்க. அது ரொம்ப யூஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம சில இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப வந்து அவசியமாக தேவைப்படுற இந்த வெஷல் வாஷிங் இந்த மாதிரி க்ளீனிங்ஸ் மட்டும் வந்து வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து இந்த டாய்ஸ் க்ளீன் பண்ணுறது, இந்த குழந்தைங்க ஏதாவது அங்கங்கே தூக்கி போடுறது, இந்த மாதிரி க்ளீனிங்லாம் வந்து ரொம்ப மைண்ட் பண்ணிக்காதீங்க. அவங்க கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வீடு வந்து அப்படி தான் இருக்கும். அது ரொம்ப வந்து நம்ம மைண்ட் பண்ணிக்கக்கூடாது.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு சில வேலைகள் வந்து குழந்தைங்க தூங்கும்போதே வந்து செஞ்சிடுறது. அதுக்கப்புறம் முதல் நாள் நைட் வந்து ஒரு சில வேலைகள்லாம் வந்து முடிச்சு வச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு கிச்சன் ஒர்க் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி குழந்தைங்கள் வச்சுருக்கவங்களுக்கு. ஸோ இப்போ என்னோடய ரொட்டீனுக்கு வரலாம். ஸோ நான் வந்து இந்த பாட்டில் எல்லாத்தையும் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து அந்த லேபிள் எல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை இன்னொரு வாஷ் வந்து டிஷ்வாஷரில் தான் வந்து போட போகிறேன். ஸோ அப்போ தான் வந்து நல்லா க்ளீன் ஆகும் அப்படின்ட்டு. ஏன்னா நெய் வச்சுருந்தது. ஸோ அதனால் அதில் போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து க்ளீன் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னோடய சாப்பிங் போர்டை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடலான்ட்டு அதுக்கு கொஞ்சம் உப்பும் லெமனும் வச்சு தான் வந்து க்ளீன் பண்ணுறேன். ஸோ உப்பு நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே அதில் லெமன் சாரை வந்து கொஞ்சம் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அப்படியே அது மேலே அந்த லெமனையை வச்சு நல்லா ரப் பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக நம்மளோட சாப்பிங் போர்டு வந்து நல்லாவே ரெடி ஆகிடும். அண்ட் இதுக்கு வந்து மெயினாக சோப்பு வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது உட்டன் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் மாதிரி குக்கிங் ஆயில் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்து நல்லா அதில் அப்ளை பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக நல்லா வந்து சாப்பிங் போர்டு வந்து ரெடி ஆகிடும். ஸோ நல்லா இதை வந்து இது பண்ணிவிட்டு கழுவிட்டு அப்புறம் நல்லா காய வச்சுட்டு அப்புறமா தான் வந்து குக்கிங் ஆயில் வந்து போட்டு நல்லா வந்து தொடச்சி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் வந்து முடிச்சுட்டு என்னோடய சிங்க்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டுக்கு வந்து நான் அடை தோசை தான் வந்து போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் அதுக்கு தேவையான பயிர் எல்லாமே வந்து எடுத்து கழுவி ஊற வச்சிடலான்ட்டு அது எல்லாமே ஊற வச்சு முடிச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய மசாலா பொடி கொஞ்சம் வந்து தீந்து போயிடுச்சு. அதாவது கரம் மசாலா அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் இது ரெண்டும் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து அரைச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு தேவையான பொருள் தான் வந்து எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த பொருட்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் வந்து செக் பண்ணி பாருங்கள். எவ்வளோ அளவு அதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து பாட்டிலில் வந்து போட்டுக்க வேண்டியது தான். நான் யூஸ்வலாக வந்து குழம்பு மசால் தூள் வந்து ஊர்லேயே அரைச்சிட்டு வந்துடுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் இருக்கு இல்லையா, ஸோ இது ரெண்டும் ஊர்லேயே வந்து அரைச்சிட்டு வந்துடுவேன். மற்ற தூள் ஏதாவது வேணும் அப்படின்னா நான் இங்கேயே வந்து அரைச்சிப்பேன். மிக்சியிலே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அரைச்சோனாலே நல்லா தாராளமாக ஒரு 2-3 மாதத்துக்கு வந்து வரும். அப்புறம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ எல்லாத்தையுமே வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனித்தனியாக ஒரு பிளேட்டில் வந்து வச்சுருக்கேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆறவும் அப்படியே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைச்சி பொடி பண்ணிக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு 2 மாதத்துக்கு இல்லைனா 3 மாதத்துக்கு வரும். ஏன்னா ரொம்ப ரேராக தான் வந்து கரம் மசாலா மல்லித்தூள்லாம் வந்து நான் யூஸ் பண்ணுறது. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் நல்லாவே வரும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். இது கூட எதுவுமே நான் வந்து சேர்க்கலை. வேணும்னா வந்து கரம் மசாலாவுக்கு வந்து வரமிளகாய் வந்து 1-2 சேர்ப்பாங்க. நான் வந்து எதுவுமே சேர்க்கல. அப்படியே தான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பாட்டிலில் போட்டு வச்சிட போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வீட்டில் அரைச்சி பழகிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கடையில் வாங்குகிற மசாலாலாம் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து குக்கிங்கில் வந்து நம்ம நிறைய பொருட்களை வந்து வீட்டிலே வந்து நம்ம அரைச்சி யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி வீட்டிலே குக் பண்ணுறதுக்கு பழகிக்கிறது, இதெல்லாமே வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் வீட்டில் வந்து என்னென்னலாம் வந்து பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற கூடிய ஒரு பர்சன். ஸோ எனக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆனதுலேருந்தே இது நான் வந்து பழகி வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கடையில் வாங்குறத அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டில் தான் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு.
ஸோ மஞ்சள் தூள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடையில் வாங்கி தான் வச்சுருக்கேன். ஏன்னா அது இந்த தடவை நான் இந்தியாவுக்கு போகும்போது பிளான் பண்ணிவிட்டு போயிருந்தேன் மஞ்சள் தூள் அரைக்கணும் அப்படின்னு. பட் அது வந்து நான் அரைச்சிட்டு வர்றதுக்கு மறந்துட்டேன், நான் அரைக்கவும் இல்லை. ஸோ அதனால் வந்து அது மட்டும் இப்போதைக்கு நான் வந்து கடையில் தான் வந்து வாங்கிட்டு வந்தேன், அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வின்டர் ஜாக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிடலான்னு. ஸோ இந்த வின்டர் ஜாக்கெட்ஸ் எல்லாம் இப்போதைக்கு தேவைப்படாது, ஏன்னா சம்மர் இங்கே கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹெவி வின்டர் ஜாக்கெட்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாது. ஸோ அதெல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து ஓரமாக வைக்கிறது தான். ஏன்னா இது வந்து இடத்த அடைச்சிட்ருக்கோம், அங்கங்கே வந்து நம்ம ஹேங் பண்ணி விட்டுட்ருக்கணும். ஸோ இன்னொரு 4 மாதத்துக்கு இது தேவைப்படாதுன்றதுனால ஃபுல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து நம்ம இந்த மாதிரி பேக் பண்ணி ஓரமாக வைக்கிற போது அதுக்கு வந்து ஒரு சில ஸ்ப்ரே, அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு வந்து பவுச் இந்த மாதிரிலாம் இருக்குது ஸ்மெல்லுக்காக. ஸோ அந்த இதை தான் வந்து இதை வந்து நான் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பேக் பண்ண போகிறேன். இந்த ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா இது டெக்ஸ்டைல் ஃப்ரெஷ்னர். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி வின்டர் ஜாக்கெட்ஸுக்கு, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சோஃபா, பெட்டு, பில்லோ கவர், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம இதை வந்து இந்த ஸ்ப்ரே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃப்ரெஷ்னர் தான், ஸோ டெக்ஸ்டைலுக்கு யூஸ் பண்ணுறது. இந்த ஸ்ப்ரே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி ஜாக்கெட்ஸ் மேலே வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி அப்படியே நம்ம வந்து வச்சுருக்கிற கவரில் வந்து உள்ளே எடுத்து வச்சிட போகிறேன். இந்த மாதிரி வந்து நம்ம கவர் வந்து என்கிட்ட இருந்த கவர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து நாங்கள் பில்லோ வாங்கியிருந்த கவரு. ஸோ அதை தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் எங்கள் வார்ட்ரூப்பில் வந்து கொஞ்சம் இடமும் இதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஈஸியாக வந்து இதுக்குள்ளே போகும். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கவர்ஸ் இல்லை, அதுக்கப்புறம் வந்து வார்ட்ரூப்பில் வைக்கிறதுக்கெலாம் இடம் இல்லை அப்படின்னா, இங்கே வந்து ராஸ்மன், அதுக்கப்புறம் டிஎம், இந்த மாதிரி நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்துட்டு கவர் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை வேக்கம் கவர்னே வந்து தனியாக அவைலபிளாக இருக்குது. அதை நான் மேலே வந்து இங்கே காமிக்கிறேன் ஒரு பிக்சரில். ஸோ அந்த மாதிரி வேக்கம் கவர் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து வேக்கம் கிளீனர் இருக்கு இல்லையா, அதோட பைப்பை வச்சு நம்ம வந்து அந்த ஏரை ஃபுல்லாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப நல்லா வந்து அமிங்கிடும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி நம்ம வந்து நல்லா சீல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இடம் வந்து நிறையா பிடிக்காது. நம்ம ஈஸியாக வந்து நம்மளோட வார்ட்ரூப்பில் ஒரு ஓரமாக கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நம்மளோட ட்ராலியெல்லாம் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணாமல் தான் வச்சுருப்போம் சம்டைம்ஸ். ஸோ அந்த ட்ராலியில் கூட நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கவர்ஸை வந்து ரொம்ப கம்மியான விலையில தான் இருக்குது. 4 யூரோ அந்த ரேஞ்சில் தான் வந்து அது இருந்தது. ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி கூட நம்மளோட இந்த வின்டர் கிளாத்ஸை ஃபுல்லாத்தையும் அதுக்குள்ளே வந்து நம்ம வச்சு வேக்கம் பண்ணி அப்படியே நம்ம வந்து அதை வார்ட்ரூப்குள்ளே வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா பெட்டுக்கு கீழே நமக்கு ட்ரேலாம் வந்து சம்டைம்ஸ் வந்து ட்ராவர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னாலும் அதில் நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து நான் இதுக்கு தனியாகவே ஒரு ஸ்பேஸ் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் அப்படியே வந்து இந்த மாதிரி பில்லோ கவர்ஸ்குள்ளே வச்சு அப்படியே வந்து வச்சுக்க போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நல்லா அமுக்கி விட்டு உள்ளே வந்து கவருக்குள்ளே வந்து வச்சிருவேன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம இந்த வின்டர் ஜாக்கெட்டை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து பிடிக்காது நம்ம அந்த கவருக்குள்ளே வச்சு வைக்கும்போது. அதே மாதிரி இந்த மாதிரி செப்பரேட்டாக வந்து அந்த மேலே இருக்க ஹேட்டை வந்து ரிமூவ் பண்ண முடிஞ்சதுன்னா தனியாக அதை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நல்லா வந்து ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து நல்லா நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த இதை வந்து உள்வாக்கில் வந்து திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அப்படியே நம்ம வந்து ஜிப் போட்டு அப்படியே நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நமக்கு ஃபோல்ட் ஆகிடும். அதே மாதிரி ரொம்ப வந்து நமக்கு ரொம்ப மெத்துன்னு இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து மடித்து எடுத்து வச்சுருவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த கவரையுமே வந்து நல்லா வந்து ஃப்ரெஷ்னர் வச்சு ஒரு தடவை நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜாக்கெட்ஸ் அதுக்குள்ளே வந்து வச்சோனாலும் நல்லா வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நம்ம அடுத்த தடவை எடுக்கும் போதும் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இந்த மாதிரி வின்டர் ஜாக்கெட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அதை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும். அதை ஃபஸ்ட்டே நான் வந்து சொல்லியிருக்கணும், வாஷ் பண்ணிவிட்டு பண்ணணுன்னு, இது மறந்துட்டேன். ஸோ இதை ஃபுல்லாக வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த ஃப்ரெஷ்னர் வச்சே உள்ளே நல்லா தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஜாக்கெட்ஸ் எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு அண்ட் இந்த கவருக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெஷ்னருக்கான அந்த பவுச் ஒன்று வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதை தான் வந்து இதுக்குள்ளே போட போகிறேன். அது நான் இக்கியாவில் வாங்கினது. ஸோ அது வந்து இங்கே நிறைய அவைலபிளாக இருக்கும் நிறைய ஷாப்ஸில். அப்படி உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா நாப்தலின் பால் இருக்கு இல்லையா, அந்துருண்டை, அது கூட வந்து இதில் ஒரு ரெண்டோ இல்லைனா ஒன்றோ வந்து போட்டு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஒருவேளை வேக்கம் வந்து அந்த வேக்கம் பேக் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இது போடலாமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் அதுக்குள்ளே போடும்போது இது தேவையில்லை அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது.
ஸோ நான் வந்து வருஷம் வந்து என்னோட வின்டர் ஜாக்கெட்ஸை இந்த மாதிரி தான் வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். அண்டு திருப்பி வந்து நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, வின்டர் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 2 டேஸ் இல்லைனா 3 டேஸ்க்கு முன்னாடியே வந்து அதை எடுத்துகிட்டு நான் திருப்பி ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் வந்து நான் என்னோட வின்டர் ஜாக்கெட்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் இந்த மாதிரி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.